வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான சீப்ரீம் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 சீப்ரீம் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், முள் இருக்காது. குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் இது போல் உரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். ஒரு 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு தக்காளி பழமும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வதங்கி கிடைக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தான் மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மீன் குழம்பு நீங்கள் செய்யுங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3/4 பாகம் போல் இப்போ இதுலேருந்து தனியாக எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான். இதில் நம்ம தேங்காய் அரைக்காமல் சூப்பராக இந்த மீன் குழம்பு செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு உப்பு புளிப்பு மட்டும் சூப்பராக இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது போல் நல்லா கொதிக்கும் போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீனை இதில் சேர்த்துடலாம். மீன் குழம்பு ரொம்ப வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது போல் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு இது போல் நம்ம வேக விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து மீன் நல்லா வெந்து சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், திக்காகவும் இருக்கும். நமக்கு மீன் உடஞ்சிடாமல் மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா சூப்பரான சீப்ரீம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டிலே நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.